அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய வணக்கம். பண மன வரக்கலை நிபுணர், அதாவது 1000 விதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 23வது விதி. அற்புதமான விதி. 23வது விதி. என்ன சார் விதி சொல்ல போறீங்க? பணத்தை நீங்க தேடி போகணும், பணத்தை உங்களை நோக்கி வர்றதுக்கு உண்டான விஷயத்தை தான் இந்த பண மன வரக்கலை நிபுணர் சொல்றேன். சிம்பிளான விஷயத்த செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல உங்க பழைய ஜாக்கெட்டு, இந்த பழைய பனியனு, கிழிஞ்சு போன பனியெல்லாம் போட்டு நம்ம அடுப்பை துடைக்கிறது, இந்த டேபிளை துடைக்கிற, கிச்சன் டேபிள் துடைக்கிறது வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை மாத்திருங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம போட்ட உடைகளை, கிழிஞ்ச உடைகளை எடுத்து நம்ம டேபிள் துடைக்கிறது, அடுப்பு துடைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அது பணத்தை ஈர்க்காது. கிழிந்த பொருட்கள் பணத்தை ஈர்க்கவே ஈர்க்காது. நிச்சயமா என்ன பண்ணா, நம்ம போட்டுதான் அந்த அடுப்பும் அந்த டேபிளும். அப்ப என்ன பண்ணா, அதுக்கு தனியா ஒரு புதுசா துணி வாங்கிக்கிங்க. அந்த துணியை யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். பணத்தை வர வைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். நம்ம எப்படி உடை கொடுத்துறோமோ அதே போட்டுதான் அந்த டேபிளும் சரி, அந்த அடுப்பும் சரி. கிச்சன் அடுப்பு ஒரு பெரிய மகாலட்சுமி. மகாலட்சுமியை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்களையும் நல்ல ஒரு துணியை வச்சுதான் துடைக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். கிழிஞ்ச துணிகளை வச்சு துடைக்காதீங்க, பணத்தை நிச்சயமா ஈர்க்க முடியாது. பணத்தை ஈர்க்கணும்னா புது துணிமணிகளை வச்சு துடைச்சு பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.